இல்ல யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த இளம் தலைமுறைகள்லாம் அவர ரொம்ப நம்புனாங்க. பெண்கள் அவர கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கைய வச்சிருந்தீங்கல்ல. அதான் அண்ணன் சொன்னாரு. உங்க தம்பி புள்ள, அதுதான் உங்க தம்பி. தம்பி. ஒருத்தரை பிடிக்கலன்னா நமக்கு அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ம். ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோ. அது மாதிரிதான் விஜய வந்து யாரும் போய் நேர்ல நம்ம அவர்கிட்ட போய் பார்க்க கிடையாது, பேச கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு நடிகர் அவ்வளவுதான். நமக்கு அன்ன வரைக்கும் தெரிஞ்சது. அவர் எல்லார் வீட்லயும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு அண்ணன், பையன், தம்பி இப்படிதான் நினைக்கிறாங்க. வேற யாரும் ஒரு மத்த நடிகர்லாம் பாருங்க, இது மாதிரி மாப்பிள்ளை வேணும். இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் விஜய் அந்த மாதிரி யாராவது சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களா? நானும் கேட்டது கிடையாது. ஏன் எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது தம்பி. நானும் அப்படி கேட்டது கிடையாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என் பையன், என் தம்பி, எங்க அண்ணன் இப்படிதான் நான் கேட்டிருக்கேன் நான். அதனால அவர் வந்து எல்லார் மனசுமே பிறக்க போற குழந்தைங்களும் அப்படி அவரை தான் பிடிக்கும். வேற யாரையும் பிடிக்கும். அவர் யாருக்கும் கெட்டது இன்னும் பண்ணல தம்பி. நல்லதுதான் பண்ணியிருக்காரு. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். அவரை பார்த்து என் வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். அவ்வளவுதான். வாய் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அவரை மாதிரி இருக்கணும். நல்லா இருக்கணும்னா அவர் மாதிரி வாயை மூடிட்டு இருக்கணும். அப்பதான் நல்லது நடக்கும். ஓகே. செயல்ல தான் நம்ம யாருன்றத ஆமா. காட்டணும் அப்படி. எவ்வளவு இப்ப கூட பாருங்க அவருக்கு குடைச்சல் தான் கொடுக்குறாங்க. அவர் ஏதாவது கோவமா பேசி நம்ம பாக்குறோமா? என்னமோ பேசுங்க. என் மனசுக்கு என்ன பண்ணுறதோ நல்லதை நான் செய்வேன். அதுதான் செய்யறாரு. அது அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும் தம்பி.